மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, இந்நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்துள்ள பிற மாவட்ட செயலாளர்கள் சி. சவுந்தர், மாதவர் இளங்கோவன், நா. உஷாராணி, து. அப்துல், சேத்துப்பட்டு இளங்கோ, சாரணா, த. இளையா, சைதை ஜேக்கப், பா. வேலுமணி, தேவ ஞான முதல்வன் ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்களே, அமைப்பு செயலாளர் தோழர் தேவராஜ் அவர்களே, அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன் அவர்களே, ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் மாநில செயலாளர் தோழர் தேவராஜ் அவர்களே, அரசியல் குழு செயலாளர் நீலவானத்தின் இளவன் அவர்களே, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் சங்கத்தமிழர் அவர்களே, மற்றும் ஆதிவழி ரூதர் கார்த்திக், செய்யூர் பொன்னிவளவன், நா. செல்லதுரை, இரா. செல்வம், ராவண சங்கு, ஜான் அலெக்சாண்டர் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரில் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் முள்ளிவாய்க்கால் இனக்கொலையை நினைவு கூர்ந்து தமிழீழ விடுதலை களத்தில் அந்த இறுதி யுத்தத்தில் வீரச் சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துகிற நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மே திங்களில் நடைபெற்ற தமிழீழ விடுதலைக்கு எதிரான போரில் லட்சக்கணக்கான பொதுமக்கள், போராளிகள் வீரச்சாவடைந்தார்கள். அந்த மாவீரர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த நாளை சர்வதேச இனப்படுகொலை நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலாக அறிவித்து வீர வணக்க நினைவேந்தலை நடத்தி வருகிறது. ஆண்டுதோறும் இதனை நாம் ஒருங்கிணைத்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு சென்னை மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வை கட்சியின் தலைமையகத்திலேயே ஒருங்கிணைத்துள்ளனர். நாடு தழுவிய அளவில் இயக்கத் தோழர்கள் ஆங்காங்கே இந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தியுள்ளனர். புலம்பெயர் தமிழர்கள் உள்ளிட்ட உலகத் தமிழர்கள் யாவரும் இந்த நாளை நினைவு கூர்ந்து களத்தில் பலியான அந்த தோழர்களை நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்தி வருகின்றனர். இந்த யுத்தத்தை நாம் ஏற்கனவே
விரிவாக விவாதித்திருக்கிறோம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறோம். இதனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அணுகுகின்றனர். நாம் வேடிக்கை பார்க்கும் இடத்திலிருந்து இந்த களத்தை உற்று நோக்கவில்லை. ஆயுதம் தாங்கி அவர்களோடு போராடவில்லையே தவிர, ஆனால் அந்த விடுதலை களத்திலேயே இருந்த போராளிகளை போன்ற ஈடுபாடு கொண்ட ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தொடக்கத்தில் இருந்து இறுதி யுத்தம் வரையில் என்று சொன்னால் அது மிகையாகாது. தொடக்கத்திலிருந்து என்று சொல்லுகிற போது அன்றைக்கு நான் ஒரு கல்லூரி மாணவனாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். ஒரு இயக்கமாகவோ இயக்கத்தின் தலைவனாகவோ அல்ல. ஆனாலும் கூட அப்போதும் இளைஞர் நல இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து கடலோர பகுதிகளில் உள்ள சிறுவர்களை, பள்ளி கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து ஈழ விடுதலைக்கான ஆதரவு நிகழ்வுகளை நான் முன்னின்று நடத்தியிருக்கிறேன். சைக்கிள் பேரணி, நொச்சிக்குப்பம், நொச்சி நகர் உள்ளிட்ட அந்த பகுதிகளில், பூமிக்குப்பம் வரையிலான பகுதிகளில் இளைஞர்களை அணிதிரட்டி சைக்கிள் பேரணி நடத்தி தமிழீழத்தை ஆதரிக்கிறோம் என்று முழக்கமிட்டவன் திருமாவளவன். அன்றைக்கு நான் கல்லூரி மாணவன். 2009 காலகட்டத்தில், அது 9க்கு பிறகு இந்த களத்திலே கால் வைத்தவன் அல்ல. இந்த போராட்டம் குறித்து புத்தகங்களிலே படித்து மேடைகளில் பேசுகிறவன் அல்ல. யாரோ பேசுவதை கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்டு மீண்டும் பேசுகிற ஒருவனாக நான் உங்கள் முன்னால் இருக்கவில்லை. சட்டக்கல்லூரி மாணவனாக, ஏன் பல்கலைக்கழகத்து மாணவனாக நான் சென்னையிலே பயின்று கொண்டிருந்த காலத்தில் 83, 84 அந்த காலகட்டத்திலே அப்போது எனக்கு 21 வயது அல்லது 22 வயது. எதிர்காலத்தில் இப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கப் போகிறோம் என்ற எந்த எண்ணமும் இல்லை, திட்டமும் இல்லை. அப்படி ஒரு எந்த நோக்கமும் இல்லை. மொழி சார்ந்த உணர்வும் இனம் சார்ந்த உணர்வும் அன்றைக்கு கல்லூரி மாணவர்களிடையே பற்றி பரவியிருந்த காலச்சூழலில் என்னையும் அது பற்றி கொண்டது, தொற்றிக் கொண்டது. ஆகவே 20 வயது 21 வயது என்கிற அந்த காலகட்டத்திலேயே ஈழ விடுதலைக்கான போராட்டத்தில் தலைநகர் சென்னையில் ஆங்காங்கே நடக்கிற உண்ணாநிலை அறப்போராட்டங்களில், மாணவர் பேரணிகளில் யாரும் அழைக்காமலேயே வலிந்து சென்று அதிலே பங்கேற்று என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியவர். அது மட்டுமில்லாமல் கண்ணதாசன் காலமான சூழலில் எம்.சி. ராஜா மாணவர் விடுதியிலே இருந்த தோழர்கள் ஒன்று கூடி கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பின் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு
ஒரு கூச்ச சுபாவம் உண்டு. அதனால் தயங்கினேன். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் துணிந்து அதை ஏற்றுக்கொண்டு செயலாளர் பொறுப்பு ஏற்றதும் நான் எடுத்த முதல் முயற்சி விடுதலை புலிகளை ஆதரித்து மாணவர்கள் மாநாடு என்ற ஒன்றை, ஒரு நிகழ்வை நான் ஒருங்கிணைத்தேன். பெரியார் கடலில் அது நடந்தது. விடுதலை புலி என்ற பெயரிலேயே கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். களத்தில் பலியாகக்கூடிய அந்த போராளிகளின் திருவுருவ படங்களை எல்லாம், நாளேடுகளில் வாரேடுகளில் வருகிற படங்களை எல்லாம் வெட்டி ஒட்டி அவர்களின் பெயரை எழுதி, அவர்களின் வரலாற்று குறிப்புகளையும் கையாலேயே எழுதி அதை அருகே இருக்கிற தாடங்கர் நகர் நூலகத்திலும் மேற்கு சிஐடி நகர் நூலகத்திலும் பொதுமக்கள் படிப்பதற்காக போட்டு வைப்பேன். அப்படி ஈழத் தமிழர்களின் பிரச்சனைகளில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். கவியரசர் கண்ணதாசன் இலக்கிய பார்வை பேரவையின் சார்பிலும் இளைஞர் நல இயக்கத்தின் சார்பிலும் அன்றைக்கு இளைஞர்களிடையே நான் முன்னெடுத்து சென்ற அரசியல் தமிழீழ விடுதலைக்கான அரசியல். விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அரசியல். ஒருபடி மேலே போய் விடுதலை புலிகளின் மாணவர் இயக்கத்திலேயே என்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டேன். சோல்ட் என்று அந்த அமைப்பின் பெயர், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் என்கிற அந்த அமைப்பு. 5 ரூபாய் உறுப்பினர் கட்டணம் செலுத்தி உறுப்பினராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த இயக்கத்திலே என்னை உறுப்பினராக நான் இணைத்துக் கொண்டேன். இதெல்லாம் 80களின் தொடக்கத்தில். அந்த மாணவர் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் எங்கெல்லாம் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களோடு சென்று அதில் பங்கேற்பதை என்னுடைய கடமையாக செய்தேன். மாணவர் பருவத்தில் பொதுவாக வழக்கமாக இயல்பாக திரைப்படம் பார்க்கவும், கோவில்களில் நடைபெறுகிற கச்சேரிகளை போய் பார்க்கவும், சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் கடற்கரை போன்ற பகுதிகளுக்கு சென்று பொழுதை கழிக்கவும் மாணவ செல்வங்கள் அப்படித்தான் அந்த காலத்தை கழித்தார்கள். ஆனால் நான் விடுதலை புலிகளின் மாணவர் இயக்கத்தை சார்ந்த தோழர்களோடு இருசக்கர வண்டிகளில் அவர்களோடு பயணித்திருக்கிறேன். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சென்றிருக்கிறேன். அவர்கள் நடத்தும் போராட்டங்களில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறேன். பெரியார் திடல் போன்ற அரங்குகளில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொண்டு தலைவர்கள் பேசுவதை செவிமடுத்திருக்கிறேன். பெரியவர் அமிர்தலிங்கம் அவர்கள் பெரியார் திடலில் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றினை பங்கேற்று அவரோடு உரையாடி இருக்கிறேன். அவருடைய கையொப்பத்தையும் ஆட்டோகிராஃப் என்னுடைய புத்தகத்தில் அவருடைய கையொப்பையும் கேட்டு வாங்கி அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு அது இல்லை. இப்படி என்னுடைய 20 வயது தொடங்கிய காலத்திலிருந்து ஈழத்தமிழர்களின் பிரச்சனையில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டவன். இறுதி யுத்தம் நடக்கிற வரையில் அந்த பிரச்சனையில் நான் ஈடுபாடு கொண்டவன். அன்றைக்கு ஒரு மாணவனாக நான் இதிலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். காலப்போக்கில் ஒரு இயக்கத்தின் தலைவராக நான் பொறுப்பேற்ற சூழல் அமைந்த போது இந்த இயக்கத்தை விடுதலை புலிகள் என்பதை போலவே விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு இணையான இயக்கமாக இதை கருத்தியல் அளவிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்று எனக்கு நாட்டம் போனது. என்னுடைய விருப்பம் அமைந்தது. தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ பல சான்றோர் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள்
தனிப்பட்ட முறையிலே என்னை சந்தித்து எனக்கு அறிவுரை சொன்னார்கள். இது விடுதலை சிறுத்தைகள் என்கிற போது விடுதலை புலிகளை நினைவூட்டுகிறது. விடுதலை புலிகளோடு உங்களுக்கு நெருக்கம் இருப்பதாக காவல்துறை, உளவுத்துறை சந்தேகிக்கிறது. இதனால் உங்களை உளவுத்துறையினர் பின்தொடர்கிறார்கள், தேவையற்ற பதற்றத்தை உங்களுக்கு தருகிறார்கள். 90களின் தொடக்கத்திலே நான் சந்தித்த அத்தகைய நெருக்கடிகளை விவரிக்க முடியாது. விடுதலை புலிகள், விடுதலை சிறுத்தைகள் என்ற இந்த பெயர் காரணத்தினாலேயே பல நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்தது. பெயரை மாற்றும்படி அறிவுரை சொன்னார்கள். இந்த பெயர் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஈர்ப்பை தரலாம், பொதுமக்களுக்கு ஈர்ப்பை தராது, பெண்களுக்கு ஈர்ப்பை தராது. இதனை ஒரு வெகுமக்கள் இயக்கமாக உங்களால் வளர்த்தெடுக்க முடியாது என்றெல்லாம் எனக்கு அறிவுரை சொன்ன காலம் உண்டு. அப்போது நான் விடுதலை புலிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வெவ்வேறு நிலப்பரப்பில் இருந்தாலும் ஒரே கருத்தியல் களத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு தான் ஒரு நிலைப்பாட்டை நான் உறுதியாக பற்றிக் கொண்டேன், பின்வாங்கவில்லை. 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேலே தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்க நேர்ந்தது. தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு இதை ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்திலே போய் பதிவு செய்ய வேண்டும் என்ற தேவை எழுந்தது. அப்போது நடைபெற்ற விவாதத்தில் பலரும் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். கட்சிக்கு வேறு பெயர் சூட்டுங்கள், இது வேண்டுமானால் ஒரு இளைஞர் இயக்கமாக இருந்துவிட்டு போகட்டும். கட்சிக்கு வேறு பெயர் சூட்டுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிற போது எவ்வளவு மியூசிக்கலாக இருக்கிறது என்று ஒருவர் வந்து இடத்திலே சொன்னார். அதை கேட்கிற போதே எவ்வளவு இசைநயம் உள்ளதாக இருக்கிறது. இது போல ஒரு நல்ல பெயரை தேர்வு செய்து கட்சியை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றே எழுதி எடுத்துக்கொண்டு போன போது அந்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரி இடத்திலே சொன்னார், மிருகங்களின் பெயர்களை இனிமேல் நாங்கள் கட்சிக்கு அனுமதிப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம், பெயரை மாற்றி வாருங்கள் என்று திருப்பி கொடுத்து விட்டார். மறுபடியும் நான் அவரிடத்திலே போய் அமர்ந்து பேசினேன். காஷ்மீர் பேந்தர்ஸ் பார்ட்டி என்று ஒரு பார்ட்டி இருக்கிறதே, அதை எப்படி அனுமதித்தீர்கள்? எனவே லிபரேஷன் பேந்தர்ஸ் பார்ட்டி என்பதை எங்களுக்கு பதிவு செய்து தாருங்கள் என்று அந்த அதிகாரியிடத்திலே நான் வேண்டுகோள் வைத்தேன். அவர் ஒரு ஜனநாயக சிந்தனையாளர். கொஞ்சம் யோசித்தார். 2 நாட்கள் கழித்து வாருங்கள் பார்ப்போம் என்றார். பிறகு போனேன், பதிவு செய்து அந்த பெயரை நமக்கு விசிகே என்று தந்தார். எதற்கு இதை நான் உங்களிடத்தில் நினைவுபடுத்துகிறேன் என்றால், 20களின் தொடக்கத்திலே எனக்கு என்ன உணர்வும் புரிதலும் இருந்ததோ அதுதான் 50களிலும் இருந்தது, இன்றைக்கு 60களிலும் இருக்கிறது. அதிலிருந்து நான் வலுவவில்லை, நழுவவில்லை, விலகவில்லை. ஆகவே ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது 2009க்கு பிறகு 9க்கு பிறகு நமக்கு அறிமுகமான அரசியல் அல்ல. ஈழத்தமிழர் அரசியல் என்பது மேடைகளில் யாரோ பேசுவதை கேட்டு நாம் பேசுகிற அரசியல் அல்ல. ஈழத்தமிழர் அரசியல் என்பது 4 சுவர்களுக்குள்ளே ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு வீராவேசம் பேசுகிற அரசியல் அல்ல நம்முடைய அரசியல். அந்த காலத்திலிருந்து இறுதியாக 2009 வரையில் அந்த களத்திலே நின்றவர்கள் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் என்பதை முதலில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். பல வேளை
மேடைகளில் சொல்லியிருந்தால் மீண்டும் நினைவூட்டுவது என்னுடைய கடமை. 2009 ஜனவரி 4ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் தலைவர் ஆணைமுத்து தலைமையில் அந்த கட்சியின் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் நானும் ஒரு பேச்சாளர் அந்த கட்சி நடத்திய அந்த மாநாட்டில் ஒரு அரங்கில் நான் பேசுகிற போது பேசிக் கொண்டிருக்கிற போது எனக்கு கிடைத்த தகவல், வண்டியை சூழ்ந்து விட்டார்கள், பிரபாகரன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற தகவல். அப்போது நான் அந்த மேடையில் பேசினேன். தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது என்பார்களே, அப்படி தமிழீழ விடுதலை களம் நெருக்கடியின் உச்சத்திலே இருக்கிறது. ஆனால் மேதல் பிரபாகரன் அவர்களே கைது செய்யப்படலாம் அல்லது சுட்டுக் கொல்லப்படலாம் என்கிற நிலை இருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களும் ஓரணியில் திரண்டு தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தை பாதுகாக்கவும், புலிகளை பாதுகாக்கவும், பொதுமக்களை பாதுகாக்கவும் முன்வர வேண்டும். இதற்காக நாம் எல்லா தலைவர்களையும் நேரிலே சந்திக்க விரும்புகிறேன். திருச்சியில் இருந்து சென்னைக்கு போனதும் முதல் வேலையாக இதைத்தான் நான் செய்ய போகிறேன் என்று சொன்னேன், பேசினேன். இது ஜனவரி 4ஆம் தேதி நடந்தது. நேரடியாக நான் வந்து அப்போது ஒரு நல்லிணக்கமான உறவோடு இருந்த நிலையிலே கொங்கு தமிழ் அலுவலகத்திற்கு போய் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தொடர் அழைக்குமாறு அவர்களோடு சந்தித்தேன். இந்த பிரச்சனைகளை பேசினேன். என்ன செய்யலாம்? வெள்ளம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. இனி அரசியல் மாற்றங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எல்லோரும் அணி சேர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னோம். நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அவர் சொன்ன ஆலோசனை, திராவிடர் கழக தலைவரை ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்திப்போம் என்று சொன்னார். அதன்படி அவரும் நானும் அவரை போய் பார்த்தோம். அவரோடு கோகா மணி அவர்களும் வந்திருந்தார், ஜி.கே. மணி. என்னோடு தொடர் வைக்குமா நாங்கள் நால்வரும் போய் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களை சந்தித்து ஜனவரி 12ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி 12ஆம் தேதி ஒரு தேதி அனைத்து கட்சிகளையும், அனைத்து இயக்கங்களையும், அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைக்கிற கூட்டம் ஒன்றை ஒருங்கிணைக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதை முதல் புள்ளி வைத்து தொடங்கி வைத்தவன் திருமாவளவன். அந்த செய்தி வெளியானது. திருமண தமிழ்நாட்டு அரசியலில் எப்போதும் போல் ஒருங்கிணைய முடியாத பல சதி வேலைகள் நடந்தன. அதற்கு மாறாக ஐயா பழனிடுமாறன் தலைமையில் கூட்டம் நடக்கும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியானது. உடனே ஆசிரியர் வீரமணி அவர்கள் இப்படித்தான் நடக்கும் என்று எனக்கு தெரியும், ஆகவே இந்த கூட்டம் நாம் திட்டமிட்ட கூட்டம், வருகிறவர்களை வைத்து நாம் ஒருங்கிணைத்து நடத்துவோம் என்று சொன்னபோது, வேண்டாம், நம்முடைய கூட்டம் கூட தவிர்த்து கொள்ளலாம், நெடுமாறன் ஐயா அவர்களின் தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் நாம் அனைவரும் போய் கலந்து கொள்ளலாம் என்று நான் கருத்து சொல்லி, அதன் அடிப்படையில் அந்த கூட்டத்திலே பங்கேற்பது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அதில் பங்கேற்போம் என்று தெரிந்ததும் அந்த கூட்டமே ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதற்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு காரணம்.
அப்போது நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக ஆதரவு நிலையில் இருந்த ஒரு இயக்கம். ஆகவே திமுக எதிர்ப்பு நிலையை இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனியே கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்து அறிவித்து அதையும் ரத்து செய்துவிட்டு ரகசியமாக வேறொரு நாளிலே சந்திக்க முயற்சி செய்தார்கள். அப்போதும் நான் விடவில்லை. அந்த கூட்டம் எங்கே நடக்கிறது என்று கேட்டு ராஜ் பேலஸ் என்ற இடத்திலே நடந்த தகவலை அறிந்து நான் வலிந்து அந்த கூட்டத்திலே போய் பங்கேற்றேன். எந்த அரசியல் கணக்கு எனக்கு கிடையாது, கூட்டணி கணக்கு கிடையாது. அவர்களோடு சேர்ந்தால் திமுக என்ன நினைக்கும், திமுக தலைமை என்ன நினைக்கும் என்பதை நான் சிந்திக்கவே இல்லை. அப்படி ஒரு கோணத்தில் நான் சிந்திக்கவே இல்லை. அந்த கூட்டத்தை ஐயா பழனிடுமாறன் தலைமையில் ஒருங்கிணைக்கிறார்கள். அதில் மருத்துவர் ராமதாசும் பங்கேற்கிறார். ஆனால் எனக்கு அழைப்பீர்கள். பாண்டியன் முன்னின்று ஒருங்கிணைக்கிறார். அவருடைய கட்சி அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே அது நடக்கிறது. வைகோ அவர்கள் அதிலே பங்கேற்கிறார். என் நடராஜன் அவர்கள் அதிலே பங்கேற்கிறார். சொல்ல போனால் அது அதிமுகவுக்கு ஆதரவாக இயங்குகிற அமைப்புகளின் இயக்கங்களின் அந்த இயக்கங்களுடைய தலைவர்களின் கூட்டம். நாம் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவர்களோடு சேர்ந்து அந்த கூட்டத்திலே பங்கேற்று உங்களோடு தொடர்ந்து நான் பயணிப்பேன் என்ற உறுதியை அதிலே தந்தேன். ஈழத்தமிழர் ஆதரவு கூட்டமைப்பு என்பதை கூட அவர்கள் ஏற்காமல் அன்றைக்கு இலங்கை தமிழர் ஆதரவு கூட்டமைப்பு என்று பெயரை சூட்டினார்கள். ஏனென்றால் இடதுசாரிகளுக்கு ஈழம் என்று சொல்வதே ஒரு நிறுவனம். ஒருங்கிணைந்த இலங்கையிலே ஈழத்தமிழர்களுக்கு உரிமைகள் வேண்டும் என்ற நிலைப்பாடு அன்றைக்கு அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. தனி ஈழம் என்பதிலே அவர்களுக்கு அப்போது ஒரு உடன்பாடு கிடையாது. எனவே ஈழம் என்று சொல்லுவதை கூட அப்போது அவர்கள் தவிர்த்தார்கள். ஆகவே அவர்களின் விருப்பப்படியே அமையட்டும் என்று நானும் அதற்கு இசைந்தேன். என்னை கேட்டபோது சரி, இலங்கை தமிழர் என்றே இருக்கட்டும், ஈழத்தமிழர் என்று வேண்டாம். எனவே இலங்கை தமிழர் ஆதரவு கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அது வேகமாக இயங்க தொடங்கியது. இதையெல்லாம் எந்த அரசியல்வாதியும் என்னுடைய இத்தகைய துணிச்சலான முடிவை ஒரு நாளும் பாராட்டியதில்லை. நிச்சயம் நான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதிமுக ஆதரவாக இயங்கக்கூடிய அமைப்புகளோடு சேர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக களத்தில் நின்றேன். அவர்களோடு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரையிலும் அவர்களோடு சேர்ந்து பயணித்தேன். அந்த ஜனவரியில் தான் நான் சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டேன். நான் சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தனியே ஏன் எடுக்க வேண்டியது என்பதை நேர்ந்தது என்பதை பலமுறை விளக்கி பேசியிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கிற கோகா மணியும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவராக இருக்கிற நானும் 2 பேரும் சேர்ந்து உண்ணாநிலை இருப்போம், சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை அறிவிப்போம் என்ற ஒரு வேண்டுகோளை நான் வைத்தேன். நீண்ட நேரம் விவாதித்தோம். அதற்கு மருத்துவரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் திருவின அவர் இல்லை, வேண்டாம், அந்த போராட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று மறுத்துவிட்டார். அந்த நேரத்தில் நான் பல கட்சி தலைவர்களின் இல்லங்களுக்கு போய் மோதி பார்த்துவிட்டு வேறு வழி இல்லாமல் நான் மட்டுமே உண்ணாநிலை இருப்பது, சாகும் வரை உண்ணாநிலை அறப்போரை மேற்கொள்வது என்று உடன் இருக்கக்கூடிய 1-2 தொடர்களை மட்டும் சொல்லிவிட்டு வெளியே தெரிந்தால் வேண்டாம் என்று தடுப்பார்கள் நமது தோழர்களே என்கிற காரணத்தினால் காவல்துறையும் அனுமதி தர மறுத்த சூழலில், சென்னையிலே நடத்த முடியாத ஒரு சூழலில் செங்கல்பட்டு மறைமலை நகரிலே போய் பந்தலை போட்டு உட்கார்ந்தேன்.
4 நாட்கள் இந்த போராட்டம் தொடர்ந்தது. மருத்துவர் ராமதாஸ் 2வது நாளாக என்னை வந்து சமாதானப்படுத்தி நம்முடைய 2 இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு வார இடைவெளியில் கிடுகிடு போராட்டத்தை அறிவிப்போம். இப்போதைக்கு நீங்கள் இந்த போராட்ட வடிவத்தை கைவிடுங்கள். உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் இங்கே வாழ வேண்டும். உடல்நலத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று வெளிப்படையாக மேடையிலே பேசினார். நம்முடைய இயக்கத்தின் முன்னோடிகளும் அவரிடத்திலே அழுத்தம் கொடுத்து, நாங்கள் சொன்னால் அவர் கேட்க மறுக்கிறார், நீங்களே வந்து சொல்லுங்கள் என்று அழுத்தம் கொடுத்து வரவழைத்து அன்றைக்கு அந்த போராட்டத்தை 4வது நாள் நிறைவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாம் போராடிய போது களத்தில் இல்லாதவர்கள் இன்றைக்கு நம்மை விமர்சிக்கிறார்கள். சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்ட போது பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தவர்கள், பெண்டு பிள்ளைகளோடு பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நம்மை விமர்சிக்கிறார்கள். திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கூட அதிமுக ஆதரவாளர்களோடு இணைந்து அந்த கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் ஈழத்தமிழர்களின் பிரச்சனை தான் முதன்மையானது, அதற்காக நாம் இவர்களோடு கைகோர்த்து நிற்பதுதான் முதன்மையானது என்ற அடிப்படையிலே பயணம் செய்தோம். நான் அப்படி உண்ணாநிலை அறப்போரில் இருந்து அந்த போராட்டத்தை 4வது நாள் முடித்துக் கொண்டதனால் ஏற்பட்ட விரக்தியின் வெளிப்பாடுதான் தம்பி கரும்புலி முத்துக்குமாரின் சாவு. இந்த போராட்டம் தொடர்ந்திருந்தால் அவன் என்னோடு இருந்திருப்பான். 4 நாட்கள் அந்த போராட்டத்தில் அவன் பங்கேற்றிருக்கிறான். யாரும் இல்லையே இந்த பிரச்சனையை பேசுவதற்காக ஒரே ஒரு ஆள் போராட்டம் நடத்தினான். அந்த போராட்டம் நின்று விட்டதே, இனி என்ன செய்ய என்கிற ஒரு விரக்தியின் விழிப்புக்கு போனவன் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டான். உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது கீழ்ப்பாக்க மருத்துவமனையிலே அவனை கிடத்தி அடுத்த சில நிமிடங்களில், அடுத்த சில நொடிகளில் அவர் உயிர் போகும் என்ற நிலையில் அவருடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டபோது அவன் சொன்னது, என் இறப்பை பற்றி 2 பேருக்கு தகவல் சொல்லுங்கள். ஒருவர் அண்ணன் பிரபாகரன், இன்னொருவர் அண்ணன் திருமாவளவன் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பு அவனை நான் பார்த்ததும் இல்லை, அறிமுகமும் இல்லை. என்னை அவருக்கு தெரியும். ஒரே ஒரு பத்திரிகை மாலை மலரில் மட்டும் அந்த செய்தி பதிவாகி இருந்தது. அவ்வளவு கவனமாக அந்த செய்தியை மற்ற எல்லா ஊடகங்களும் இருட்டடிப்பு செய்துவிட்டன. திருமாவளவனுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் என்று தம்பி கரும்புலி முத்துக்குமார் சொன்ன செய்தியை தொலைக்காட்சிகளிலும் சொல்லவில்லை, நாளேடுகளிலும் பதிவு செய்யவில்லை. அன்றைக்கு வந்த மாலை மலர் ஏட்டில் பதிவு செய்திருந்தார். இது வரலாறு. அந்த நேரத்தில் அந்த யுத்தம் முடிந்து புலிகள் வீழ்ந்தார்கள் அல்லது அழித்தார்கள் என்கிற நிலை கனிந்த போதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆதரவாக அறிக்கையை விட்டார். சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். 1991 இருந்து 2009 மே வரையில் புலிகள் வீழ்த்தப்படுகிற வரையில் 91 இருந்து அதிமுக தரப்பில் ஒரே ஒரு நாள் கூட ஈழத்தை பற்றி பேசியதே இல்லை. எம்ஜிஆர் இருந்த காலத்தில் ஈழத்திற்கு பெரிதும் துணையாக இருந்தார் என்பதை யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. அவர் புலிகளை ஆதரித்த காலம், எல்லோரும் ஆதரித்த காலம். அப்போது புலிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட காலம் இல்லை. இந்திரா காந்தி அம்மையாரின் புலிகள் உட்பட 5 வகையான போராளி குழுக்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டிலே இந்திரா காந்தி அம்மையார் தான் பயிற்சி கொடுத்தார். தமிழீழ விடுதலை போராட்டம் உலகளாவிய அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயுத போராட்டமாக பரிணமித்ததற்கு காரணம் இந்திரா காந்தி அம்மையார் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு இலங்கை அதிபராக இருந்த ஜெயவர்தனேவை அச்சுறுத்துவதற்காக அங்கே களத்தில் போராடி கொண்டிருக்கிற போராளி குழுக்களை தேர்வு செய்து அவர்களை அழைத்து வந்து
இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மலையடி வாகங்களில் ஆயுத பயிற்சி கொடுத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். அன்றைக்கு அவர் பிரதமர். வேற எந்த நாடும் புலிகளுக்கோ பிற போராளிகளுக்கோ பயிற்சி தரவில்லை. அதிகாரப்பூர்வமாக பயிற்சி தந்தார்கள். பயிற்சி முடிந்த பிறகு எல்லோருக்கும் தேவையான ஆயுதங்களையும் கொடுத்து வெளியெடுத்து வைத்தார்கள். பொருளுதவியையும் செய்தார்கள். உலகம் முழுக்க எல்டிடி என்ற ஒரு இயக்கம், பிளாக் என்கிற ஒரு இயக்கம், கெலோ என்கிற இயக்கம், ஈரோஸ் என்கிற இயக்கம் போராளிகள் மத்தியிலே உச்சரிக்கப்பட்டது என்றால் இந்த பயிற்சிக்கு பின்னர் தான். அதற்கு முன்பு அங்கும் இங்கும் சிங்களவர்களை எதிர்த்தவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அவ்வளவு வெல் எக்யூப்டாக இல்லை. போதிய பயிற்சி பெற்றவர்களாகவோ போதிய ஆயுதம் கொண்டவர்களாகவோ அன்றைக்கு போராளி குழுக்கள் இல்லை. அவர்களின் தனிப்பட்ட முயற்சியிலே பொருளீட்டி சின்ன சின்ன துப்பாக்கிகளை வெடிமருந்துகளை வாங்கி பயிற்சி தங்களுக்கு இடையிலேயே பயிற்சி எடுத்துக் கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். PWG போன்ற அமைப்புகளோடு தொடர்பு எடுக்க முயற்சித்ததாக தகவல் உண்டு. முயற்சி எடுத்தார்களா நமக்கு தெரியாது. மக்கள் யுத்த குழு ஆந்திராவில் அது மிகவும் பெயர் போன இயக்கம். இன்றைக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் காடுகளில் பதுங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த இயக்கம் எல்லாம் இன்றைக்கு மாவோயிஸ்டுகள் என்கிற பெயரில் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். தெலுங்கானாவின் காடுகளிலே இன்றைக்கும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் தலைமறைவாக வாழ்ந்து வருகிறார்கள். பழங்குடி மக்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய அந்த போராடி குழுக்களோடு இவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் உண்டே தவிர அது உறுதிப்படுத்தப்பட்டதில்லை. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் வெளிப்படையாக அவர்களை அழைத்து வந்து இங்கே பயிற்சி கொடுத்தார், ஆயுதம் கொடுத்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. வரலாற்று உண்மை. இந்திரா காந்தி அம்மையார் பஞ்சாபிலே காலிஸ்தான் கோரி போராடுகிற ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்களை, இப்போது அந்த பேச்சே இல்லை, பஞ்சாபை தனிநாடாக்க வேண்டும் என்று ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்கள் உருவாகி மிகப்பெரிய அளவிலே இந்திய ஒன்றிய அரசுக்கு நெருக்கடியை கொடுத்த காலம். அவர்கள் பொற்கோவிலே பதுங்கியிருந்து இவற்றையெல்லாம் செய்கிறார்கள் என்ற தகவல் அறிந்த நிலையிலே பொற்கோவிலுக்குள்ளே ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்ட ஒரு துணிச்சலான தலைவர் இந்திரா காந்தி அம்மையார். பொற்கோவிலுக்குள்ளே ராணுவ படையை அனுப்பினார். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில். அதனால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்திரா காந்தி அம்மையார் வீழ்த்தப்பட்ட பிறகு தமிழீழ விடுதலை களத்திலே அதனுடைய போக்கிலே அதனுடைய திசை வழியிலே மாற்றங்கள் உருவாகின. ராஜீவ் காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராகிறார். இந்த பிரச்சனையை ராஜீவ் காந்தி கையாளுகிறார். இந்திரா காந்தி என்றாலும் சரி, ராஜீவ் காந்தி என்றாலும் சரி, உண்மையிலேயே கையாளுவது பியூரோக்ராட்ஸ். ராவ் என்ற உலக அமைப்பு இருக்கிறது. ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங் என்று அதற்கு பெயர். RAW. அதுதான் வெளிவகார துறைகளில் தீவிரமான கண்காணிப்பு செய்யக்கூடிய ஒரு உளவுத்துறை. ஈழத்தமிழர் பிரச்சனைகளில் அதிகம் தலையீடு செய்த அந்த அமைப்பு அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு தந்த தகவல். போராளி குழுக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்.
இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும், அதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்திரா காந்தி அம்மையார் இருந்த வரையில் அந்த போராளி குழுக்களை தம் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சி நடக்கவில்லை. ராஜீவ் காந்தி வந்த பிறகு இந்த போராளி குழுக்களை எல்லாம் பயிற்சி தந்த அனைத்து போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை என்கிற பெயரால் சமாதானப்படுத்தினார். ராஜீவ் ஜெயவர்த்தனா ஒப்பந்தம் 13வது திருத்தம் அரசமைப்பு சட்டத்திலே, இலங்கை அரசின் அரசமைப்பு சட்டத்திலே 13வது திருத்தம் 13th amendment. அது என்ன சொல்லுகிறது என்றால், தமிழ்நாடு இந்தியாவை போல இலங்கையை 9 மாநிலங்களாக பிரித்து, மாகாணங்களாக பிராவின்ஸ் என்ற பெயரில் பிரித்து, வடக்கு கிழக்கு ஆகிய 2 தமிழர்களின் அடர்த்தியான நிலப்பரப்பை ஒரே மாகாணமாக அறிவித்து, அந்த மாகாணத்திற்கு தேர்தலை வைத்து, மாநில அரசுகளுக்கான தேர்தலை போல தேர்தலை வைத்து, உங்களில் யாராவது ஒருவர் முதலமைச்சராகிவிடலாம், உங்களுக்கான எல்லா உரிமைகளும் சட்டப்பூர்வமான உரிமைகளும் வழங்கப்படும், அல்லது நீங்கள் விரும்புகிற ஒருவரை முதலமைச்சராக்குவோம். அதிலும் குறிப்பாக மேலது பிரபாகரனை தமிழ் பிராவின்ஸ் நார்த் ஈஸ்ட் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு முதலமைச்சராக்குவோம். இதுதான் அன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தி. அந்த ஒப்பந்தத்தை ஜெயவர்த்தனாவும் ராஜீவ்காந்தியும் போட்டுக் கொண்டார்கள். போர் நடப்பது சிங்களவர்களுக்கும் ஈழத்தில் உள்ள தமிழர்களுக்கும், அல்லது தமிழர்களுக்கான போராளி குழுக்களுக்கும், அல்லது நேரடியாக சொல்ல வேண்டுமானால் விடுதலை புலிகளுக்கும் ஜெயவர்த்தனாவுக்கும் இடையில்தான் நேரடி யுத்தம். அவர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடத்த ராஜீவ்காந்தி துணை இருந்திருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் கையொப்பம் போட்டுக் கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அது நிகழவில்லை. ஏன் நிகழவில்லை என்றால், இதர போராளி குழுக்கள் எல்லாம் இந்திய ஒன்றிய அரசு கொடுத்த அழுத்தத்திற்கு இணங்கி ஆயுதங்களை கீழே போட்டார்கள். ஒப்பந்தத்துக்கு உடன்பட்டார்கள். மேலது பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான், நாங்கள் ஆயுதம் ஏந்தியது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிராக, எங்கள் யுத்தம் இன்னும் நின்றுவிடவில்லை, ஏனென்றால் எங்கள் நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை, நாங்கள் அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொள்வதற்காக இந்த யுத்தத்தை நடத்தவில்லை, ஆயுதத்தை ஏந்தவில்லை, எங்கள் தாயகத்தை வென்றெடுப்பதற்காகத்தான் நாங்கள் அதிக ஆயுதங்களை ஏற்றிருக்கிறோம். எனவே இந்த ஆயுதங்களை கையளிக்க இயலாது, எங்கள் போராட்டம் தொடரும் என்று சுதுமலை பொதுக்கூட்டத்திலே மேலது பிரபாகரன் திம்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு, டெல்லி அசோகா ஹோட்டலில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் வெளிப்படையாக அறிவித்தார், எங்கள் யுத்தம் இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரானதல்ல, ஆகவே நீங்கள் எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்க கூடாது, எங்கள் யுத்தம் சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிரானது, எனவே நாங்கள் இந்த ஆயுதங்களை கையளிக்க முடியாது, கீழே போட முடியாது, இந்த யுத்தம் தொடரும், தமிழீழம் வெல்லப்படும் வரையில், வெல்லும் வரையில், தமிழீழத்தை வென்றெடுக்கும் வரையில் என்று அறிவித்தார். இங்கேதான் பிரச்சனை மேலும் கூர்மையடைகிறது. பிரபாகரனை நேரிலே கைது செய்ய வேண்டும் அல்லது சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் சதித்திட்டம் தீர்த்துகிறார்கள். தாம் விரும்புவதை போல அங்கே ஒரு அரசு அமைய இருக்கிற சூழலில் புலிகள் அவர்களுக்கு தலைவலி கொடுப்பதை விரும்பவில்லை, அல்லது புலிகள் வலிமை பெறுவதை இந்திய ஒன்றிய அரசு விரும்பவில்லை, அல்லது எதிர்காலத்தில் தமிழீழம் என்கிற ஒரு புதிய நாடு பரப்பதை உருவாவதை இந்திய ஒன்றிய அரசு விரும்பவில்லை. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் பல.
இந்திய ஒன்றிய அரசு நினைத்திருந்தால் பங்களாதேஷை உருவாக்கி தந்ததை போல தமிழீழத்தை உருவாக்கி தந்திருக்க முடியும். 24 மணி நேரத்தில் படைகளை அங்கே தரையிறக்கம் செய்தால் 24 மணி நேரத்தில் தமிழீழம் அறிவிக்கப்பட்டிருக்கும். இந்திய ஒன்றிய அரசோடு இலங்கை அரசை ஒப்பிட்டால் அது சுண்டைக்காய் நாடு என்று நாம் சொல்ல வேண்டும். அதனால் 1 மணி நேரம் கூட இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்து களம் காண முடியாது, போராட முடியாது. ஆனால் அந்த அரசுக்கு பின்னால் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் துணை நிற்கின்றன. பாகிஸ்தான் துணை நிற்கிறது, சீனா துணை நிற்கிறது, அமெரிக்காவின் சகோதர நாடுகளாக இருக்கிற இங்கிலாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள் துணை இருக்கின்றன, கனடா துணை நிற்கிறது. இப்படி இலங்கைக்கு ஆதரவாக அமெரிக்க வல்லரசின் அடிவருடி நாடுகள் எல்லாம் துணை நிற்கிறார்கள். இத்தகைய சூழலில் அப்படி ஒரு போரை அன்றைய இந்திய ஒன்றிய அரசு விரும்பவில்லை. தனி நாடு உருவாவதையும் விரும்பவில்லை. அதற்கு இந்து மாக்கடல் பாதுகாப்பு ஒன்று, தமிழ்நாடும் பிற்காலத்தில் தனிநாடு கேட்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்ற அச்சமும் உண்டு. அந்த உணர்வு மேலோங்கிவிடும். தமிழ் ஈழம் என்ற ஒரு தேசம் உருவானால் அதன் பிறகு சில 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு தனிநாடு என்ற நிலைக்கு போய்விடும். அப்படி ஒரு அரசியல் இங்கே உருவாகிவிடக் கூடாமல் தடுக்க வேண்டும் என்கிற தேவையும் அன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருந்தது. வடக்கே சீனாவோடு பகை, மேற்கே பாகிஸ்தானோடு பகை, தெற்கே இலங்கையோடு பகை என்ற பகையை நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டால் இந்தியாவின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகும் என்கிற நெருக்கடியும் ஒரு புறம். ரஷ்ய ஏகாதிபத்தியம் இல்லாத ஒரு சூழல், சர்வதேச பார்வை. அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு நேர் எதிராக வலிமை கொண்ட ரஷ்ய ஏகாதிபத்தியமும் இல்லை. இந்திரா காந்தி அம்மையார் ஜெயவர்தனாவை எதிர்த்த போது அவர் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். ஜெயவர்தனை அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். உனக்கு அமெரிக்கா என்றால் எனக்கு ரஷ்யா என்று சொல்லக்கூடிய நிலை அன்றைக்கு இருந்தது. ராஜீவ் காந்தி பொறுப்பேற்ற போது ரஷ்யா இல்லை, சிதறி போனது. மோனோபோலி என்ற நிலையிலே அமெரிக்கா ஒருவனே உலக தாதாவாக மாறியிருக்கிறான். ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அவனை கண்காணிக்கிறான். எந்த தேசத்தில் யார் பிரதமராக வர வேண்டும் அல்லது அதிபராக வர வேண்டும் என்பதை கூட அமெரிக்காவின் CIA என்ற உளவுத்துறை தான் தீர்மானிக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆக்டோபஸ் கால்கள் அகிலமெங்கும் பரவி இருந்தன. சதாம் ஹுசேனை கொல்லும் அளவுக்கு, கடாபியை அடித்து தெருவிலே இழுத்து சென்று நாயை அடித்து இழுத்து செல்வது போல அடித்து படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு, அதையெல்லாம் உள்நாட்டு யுத்தம் என்கிற அளவுக்கு மாற்றுகிற வல்லமை பெற்ற ஒரு பேரரசாக அமெரிக்க வல்லரசு மாறியுள்ள காலம். இதெல்லாம் அதன் பின்னர் தொடர்ந்து வந்த வளர்ச்சி நிலை, பரிணாம வளர்ச்சி நிலை. இன்றைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற ஒரு வல்லரசு என்று சொல்லத்தக்க நாடு எதுவும் இல்லை. பொருளாதார வலிமை பெற்ற ஒரு பேரரசாக வல்லரசாக சீனா இருந்தாலும் கூட ராணுவ அடிப்படையிலே அமெரிக்காவை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எந்த வல்லரசும் இன்னும் உருவாகவில்லை. அது இப்படியான ஒரு சூழலில் ராஜீவ் காந்திக்கு அன்றைக்கு உளவுத்துறை அதிகாரிகள் தந்த ஆலோசனைகள், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ், 2000 பேர் இருக்கலாம், சின்ன பசங்க, குடி பசங்க, அவங்களை ஊதிடலாம், அவர்களை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், பிரபாகரனை கைது செய்து விடலாம் என்றெல்லாம் ஆலோசனை தந்ததன் அடிப்படையில் தான் IPKF என்ற இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் இலங்கைக்கு ஈழத்திற்கு போனது. அப்படி ஒரு அமைதிப்படை அங்கே போக வேண்டும் என்று போராடிய மாணவர்களும் திருமாவளவரும் ஒருவன். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நம்மை விமர்சிக்கக்கூடிய கும்பல் இதையெல்லாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை.
அன்றைக்கு மாணவர்களாக இருந்த நாங்கள் வகுப்பை புறக்கணித்து விட்டு ஒவ்வொரு நாளும் வீதியிலே வந்து போராடி ஈழத்தமிழர்களுக்காக. நானே நாள்தோறும் சென்று காலையிலே வகுப்பறைக்குள் நுழைந்து இன்றைக்கு வகுப்பு இல்லை, எல்லாம் வெளியே போகுங்கள் என்று பலமுறை வகுப்பை கலைத்திருக்கிறேன். அதற்காக கல்லூரி முதல்வர்களுடைய தந்தைக்கு கடிதம் எழுதி விசாரிக்க வேண்டும் உன் மகன் பற்றி என்று கடிதம் எழுதி என் தந்தை அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்தார். நான் நீங்கள் போய் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் முதல்வரை சந்தித்தேன். என்ன ஒவ்வொரு நாள் வந்து கிளாஸை கலைச்சிட்டு இருக்கிற கடுமையாக எச்சரித்தார். என்னுடைய வகுப்பை சார்ந்த மாணவிகளை தூண்டிவிட்டார்கள். அவர்கள் நீங்கள் வந்து கடித்துக் கொண்டார்கள். வகுப்பு நடக்க வேண்டாமா, நாங்கெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாமா, நீங்க படிக்கலன்னா நாங்க படிக்கிறது இல்லையா? ஒரு நாள் இந்த சண்டை நடந்தது. ஒரு 10 பெண்கள் வந்து என்னை சுற்றி கொண்டார்கள், சூழ்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் வந்து இப்படி வகுப்பை கலைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று இப்படியெல்லாம் ஈழத் தமிழர்களுக்காக நாங்கள் களத்தில் இருந்து இருக்கிறோம், போராடுகிறோம். தோழர்களே, இந்த ஐபிகேஎஃப் என்ற இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் நாம் சொன்னதால், கேட்டதால், கோரிக்கை வைத்ததால் அனுப்பப்பட்டது என்று நாம் எண்ணினாலும் கூட உண்மையில் அவர்கள் அதை அனுப்பியதற்கு வேறொரு செயல் திட்டம் இருந்தது. அதுதான் நட்பு பாராட்டி யாழ்ப்பாணத்திலே போய் இறங்கி அந்த மக்களின் துணையோடு பிரபாகரனை கைது செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் சதி திட்டம். 8 முறை முயற்சித்தும் தோல்வியடைந்தார்கள். அவர் இருந்த இடத்தை சுற்றி வளைத்து ஆகாயத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் குதித்தார்கள். ஹெலிகாப்டரில் இருந்து குதிக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். அவரெல்லாம் வீழ்ந்தார்களே தவிர புலிகளை வீழ்த்த முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேலே அன்றைக்கு அதிபராக இருந்த பிரேமதாசா புலிகளோடு சேர்ந்து கொண்டு ஐபிகேஎஃப் நாம் சேர்ந்து விரட்டுவோம் என்று முடிவெடுத்தார், உடன்பட்டார். பிரேமதாசாவுக்கும் புலிகளுக்கும் இடையிலே யுத்தம் நடக்கிறது. ஆனால் இந்தியாவின் ராணுவம் உள்ளே வந்துவிட்டது. அந்த ராணுவத்தை விரட்ட வேண்டும் என்கிற போது அவர்களுக்கிடையே ஒரு புரிதல் உருவானது, உடன்பாடு உருவானது. பிரேமதாசாவும் புலிகளும் சேர்ந்தே ஐபிகேஎஃப் வரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். பல லட்சம் பேர் உயிரிழந்த நிலையில் ஐபிகேஎஃப் திரும்பி வந்தது, இந்தியாவுக்கு திரும்பியது. இது ஒரு வரலாறு, இது ஒரு முக்கியமான காலகட்டம். இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் இருந்த ஒரு காலகட்டம் ஒன்று. அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு ஏற்பட்ட அதிரடி மாற்றம் நிகழ்ந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு அங்கே போன போது, அரசு மரியாதை தந்த போது, அந்த இலங்கை சிங்கள படையிலேயே ஒருவன் ராஜுவை கொல்லுவதற்கு துப்பாக்கி கட்டையின் பின்பகுதியை ஓங்கி அடிக்க முயன்றான். அதில் அவர் தப்பித்தது பெரிய ஒரு வாய்ப்பு. ஆக அந்த காலச்சூழலில் புலிகளை அழிப்பதை முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு ஆளானது. இந்த சூழலில் தான் 1991 ராஜீவ்காந்தி படுகொலை. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு சர்வதேச அளவில் ஈழத்தமிழர்களின் பிரச்சனை மிக பெரும் விவாதத்திற்குள்ளானது. அதே சூழலில் அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது. அடுத்தடுத்த சில ஆண்டுகள் சர்வதேச அரசியலில் அடுத்த ட்விஸ்ட் என்று சொல்லலாம், ஈழத்தமிழர் பிரச்சனைகளில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்திரா காந்தி படுகொலை, ராஜீவ்காந்தி படுகொலை மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக என்ன நிகழ்ந்தது? இலங்கை அதிபராக ரணில் விக்ரமசிங்கே வந்தார். அதுவும் புலிகளின் வழிகாட்டுதலோடு ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஆதரித்து
ரணில் விக்ரமசிங்கே வந்தார். அவருடைய காலத்தில் தான் உலக நாடுகள் முழுவதும் லக்ஷ்மண் கதிர்காமர் என்ற ஒரு தமிழரை வைத்து ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நேரிலே போய் சந்தித்து புலிகள் பயங்கரவாதிகள், புலிகளை தடை செய்யுங்கள், உலக நாடுகள் முழுவதும் அவருடைய போராட்டத்திற்கு நிதி திரட்டி தருகிறார்கள், புலம்பெயர்ந்த நாடுகளில் தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அதன் அடிப்படையில் இந்தியா உட்பட பல நாடுகளில் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக மாற்றப்பட்டது. விடுதலை புலிகளுக்கு நிதி திரட்டி தர முடியாத சூழல் உருவானது. அதையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். டிஆர்ஓ என்கிற பெயரில் ஒரு NGO அமைப்பை உருவாக்கினார்கள். அதன் வழியாக நிதி திரட்டி கொண்டு போனார்கள். மருத்துவத்திற்கான மருந்துகள், உபகரணங்கள், மக்களுக்காக மருத்துவம், மக்களுக்காக மருத்துவ கருவிகள் என்று அந்த டிஆர்ஓ அமைப்பு கோடிக்கணக்கான ரூபாயை திரட்டி ஈழத்திற்கு அனுப்பி வைத்தது. சட்டப்பூர்வமாக அவை அனைத்தும் அங்குள்ள புலிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்படி அந்த போராட்டத்தை எதிர்கொண்டார்கள். ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் அதிபரான பிறகு சர்வதேச அளவில் புலிகளின் ஆதரவு சக்திகளை முடக்கினார்கள். இது ஒரு முக்கியமான மாற்றம். அந்த சூழலில் தான் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது. இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டதற்கும் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். ஆனால் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகுதான் அமெரிக்கா உலகம் முழுவதும் இருக்கிற பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலை வெளியிடுகிறது. அந்த பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் NTTயும் இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் சரிவு மிக வேகமாக இந்த புள்ளியில் இருந்துதான் தொடங்குகிறது. இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பிறகு ஒரு சரிவு, ராஜீவ் காந்தியின் படுகொலைக்கு பிறகு தமிழ்நாடு அப்படியே உறைந்து போனது. அதிமுக ஆதரவை முற்றாக நிறுத்திக் கொண்டது. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போது நான் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்தில் வந்து ஆவேசமாக பேசினார். பிரபாகரனை கைது செய்ய வேண்டும், கைது செய்து கொண்டு வந்து இங்கே குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். அப்போது முதல் குரலாக திருமாவளவனின் குரல், எதிர்ப்பு குரல் வந்தது. நான் பதிவு செய்துவிட்டு வெளிநடப்பு செய்தேன். அதன் பிறகுதான் அன்றைக்கு பாமக உறுப்பினர்களும் வெளியே வந்தார்கள். பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த போது ஒற்றை குரல், எதிர்ப்பு குரல், அது சிறுத்தைகளின் குரலாக இருந்தது. தொடர்களே, தமிழ்நாட்டின் சூழல் மாறியது. ராஜீவ் படுகொலைக்கு பிறகு திமுக, அதிமுக தமிழ்நாட்டிலே செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய கட்சிகள். அந்த இரண்டு பெரிய கட்சிகளில் அதிமுக முற்றாக அதிலிருந்து விலகி நின்றது. 1991 மே மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு 2009 மே மாதம் வரையில் அதிமுக ஈழத்தமிழர்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை கூட ஆதரித்தோ பரிந்தோ பேசியதில்லை. இந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த சூழலில் ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார் என்பதற்காக ஜெயலலிதா அம்மையாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அந்த இலங்கை தமிழர் ஆதரவு கூட்டமைப்பு எடுத்தது. அதற்கு நான் உடன்படவில்லை. இதுதான் பிரச்சனை. ஏற்கனவே திமுக கூட்டணி நாம் இருக்கிறோம், புதிதாக போய் சேரவில்லை. அரசியல் அறியாமையில் உணரும் அற்பர்கள், பதர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ பதவி ஆசைப்பட்டு திமுக கூட்டணிக்கு அந்த சூழல போனோம் அப்படிங்கிற மாதிரி கருதுகிறாங்க. கிடையாது. அந்த சூழலிலும் கூட நாம் தனித்து போட்டியிடுவோம், திமுக கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்தோம். வேளச்சேரியிலே உயர்நிலைக்குழு கூட்டத்திலே முடிவெடுத்தோம். அடுத்த நாள் அது மாறி போனது. திமுக தலைவரே வெளிப்படையாக எங்கள் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறார்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் இயக்கத்தின் முன்னோடிகள்
நாம் இந்த நேரத்தில் முதலிவிட்டு வெளியே வருவது நம்முடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாகிவிடும். திமுக அதிமுக இரண்டும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒரே நிலையை எடுக்கக்கூடியவர்கள் தான். அதிமுகவுக்கு போவதால் அது சரி என்று ஆகிவிடாது, திமுக கூட்டணியில் இருப்பதால் அது தவறு என்று ஆகிவிடாது. நாம் நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம். திமுகவை பற்றியோ அதிமுகவை பற்றியோ நாம் பொருட்படுத்த வேண்டாம். இந்த கூட்டணியை இப்போதைக்கு நாம் தொடர்வோம் என்ற முடிவை எடுக்க நேர்ந்தது. அது வேறு, அது வரலாற்று பிழை என்று சொன்னாலும் அதை நாங்கள் மறுக்க தயாராக இல்லை, அது வேறு. ஆனால் இப்படியெல்லாம் சூழல் மாறியது. அதிமுக அதுவரையில் எதையுமே பேசியதில்லை. திமுக இடையிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள், மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள், அந்த அரசியலை தொடர்ந்து அடைகாத்து வந்திருக்கிறார்கள். அதிமுக 91 2009 வரையில் எதையுமே செய்யாமல் புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற பிறகு இனி அவர்களால் மீண்டெழ முடியாது என்ற நிலையில் ஈழத்தை ஆதரித்து ஒரு தீர்மானம், ஈழத் தமிழர்களை ஆதரித்து ஒரு தீர்மானம். தமிழ்நாட்டு அரசியல், உலகளாவிய அரசியல் என்னவென்றால் இந்தியாவுக்கும் அது ஒரு நெருக்கடியாக மாறியது என்பதற்காக சொல்கிறேன். உலகளாவிய அளவில் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு பயங்கரவாதத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய அடிவருடி நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆலோசனை செய்து இன்னென்ன இயக்கங்கள் எல்லாம் பயங்கரவாத இயக்கங்கள், உலக அமைதிக்கு எதிரான இயக்கங்கள், இவர்களை நாம் ஒடுக்க வேண்டும், அதற்கு எல்லாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று பிரகடனம் செய்த போது அதிலே ஒரு மக்கள் விடுதலை இயக்கமாக இருந்த எல்டிடி என்ற அமைப்பை இணைத்து விட்டார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்கேவின் முயற்சியால் நடந்த வெற்றி. ஏனென்றால் உலக நாடுகள் முழுவதும் லட்சுமண் கதிர்காமர் தான் போனார். அவர் ஒரு தமிழர். ரணில் விக்ரமசிங்கேவுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவர் ஒரு அமைச்சர், வெளிவிவகாரத்துறை அமைச்சர். அவர்தான் புலிகளை பற்றி இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள், இத்தனை பேரை குண்டு வைத்து கொலை செய்திருக்கிறார்கள், இப்படி தொடர்ந்து ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள், இவர்களை எங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை, உங்களுடைய ஆதரவு தேவை, உங்கள் நாட்டில் இருந்து புலம்பெயர் தமிழர்கள் நிதி திரட்டி அனுப்புகிறார்கள், அவற்றை எல்லாம் தடுக்க வேண்டும், அவர்கள் கொடியை பயன்படுத்தக்கூடாது, லட்சணையை பயன்படுத்தக்கூடாது, பொதுவெளியில் பேரணி நடத்தக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல நாடுகளில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக தடை விதிக்கப்பட்டது. இன்றைக்கும் இந்தியாவில் அந்த தடை நீடிக்கிறது. இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு பயங்கரவாத இயக்கங்களை அறிவிப்பு செய்த சூழலில் எப்படி எல்டிடியும் அதிலே இடம்பெற்றது என்று கேள்வி எழுப்ப யாருக்கு? எல்டிடி எப்படி பயங்கரவாத இயக்கமாக இருக்க முடியும்? இன்றைக்கு எல்இடி என்று சொல்கிறார்கள், லஷ்கர் இ தொய்பா, அது பயங்கரவாத இயக்கம் சரி. ஹமாஸ் அது பயங்கரவாத இயக்கம் சரி. அந்த 22 இயக்கங்களில் இது ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் பயங்கரவாதம் என்பதற்கான அடையாளத்தை கொண்ட அமைப்புகள், டெரரிஸ்ட். அவர்கள் தாங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலும் கவலைப்பட மாட்டார்கள். அதுதான் பயங்கரவாதிகளின் முதன்மையான பண்பு கூறு. பெஹல்காமில் நடத்திய தாக்குதலில் 26 பேரும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், ராணுவ படையை சார்ந்தவர்கள் அல்ல, அல்லது RSS காரர்கள் அல்ல, பிஜேபி காரர்கள் அல்ல, அல்லது விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சார்ந்தவர்கள் அல்ல. சுற்றுலா பயணிகளை கூட சுட்டு படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய மூளை சலவை செய்யப்பட்டிருக்கிறது, வெளியேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் விடுதலை புலிகள் அத்தனை ஆண்டு கால போராட்டத்தில் ஒரே ஒரு பொதுவான சிங்கள குடிமகனை அவர்கள் சுட்டுக் கொன்றதில்லை, தாக்கியதில்லை, பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதில்லை. அவர்கள் பெரும் பெரும் தலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள், விமான நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள், அதுகூட காலி விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற இடத்தில் தாக்குதல் நடத்தினார்கள். ஆள் ஏறாமல் பார்க் செய்வார்கள் அல்லவா, விமானங்களை கொண்டு போய் நிறுத்துவார்கள் அல்லவா, கட்டுநாயக்கா விமான நிலையத்தில், அந்த இடத்திலே ஒரு தாக்குதலை நடத்தினார்கள்.
அதுபோல முக்கியமான தலைவர்களை சிங்கள பௌத்த வெறியர்களை தேடி பிடித்து படுகொலை செய்தார். ஆனால் சிங்கள குடிமக்களின் மீது திடுமென பொதுமக்கள் போகிற பேருந்து வெடித்தது என்று யாரும் இதுவரை சொல்லவில்லை. கடைத்தெருவில் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். பொதுமக்கள், சிங்களம் பேசுகிற பொதுமக்கள் 100 பேர் படுகொலை என்று என்றும் செய்தி வெளியாடவில்லை. ஒவ்வொரு தமிழர் குடும்பத்திலும் ஒருவர் என்கிற அடிப்படையிலே விடுதலை புலிகள் இயக்கத்திலே போராளிகளாக தங்களை இணைத்துக் கொண்டவர்கள், மக்களே தங்களை போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார்கள். ஆகவே அது மக்கள் இயக்கமாகத்தான் இருந்தது. அது ஒரு விடுதலை இயக்கமாகத்தான் இருந்தது. ஒரு தேசிய இன விடுதலை இயக்கமாகத்தான் அது இயங்கியது. ஒரு கும்பலாக அவர்கள் இயங்கவில்லை. ஆட்சி அதிகார பீடத்தில் இருப்பவர்களை அச்சுறுத்துவதற்காக அவர்கள் இயக்கவில்லை. ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடினார்கள். மக்கள் இயக்கமாக அது இயங்கியது என்பதுதான் முக்கியம். ஆனால் அதை பயங்கரவாத இயக்கத்திலே இணைத்ததன், அந்த பட்டியலிலே இணைத்ததன் அடிப்படையில் அந்த இயக்கத்திற்கு எதிரான உலகளாவிய கருத்துருவாக்கம் நிலைப்படுத்தப்பட்டுவிட்டது. 22 நாடுகள் அந்த இறுதி யுத்தத்தின் போது களத்திலே புலிகளுக்கு எதிராக நின்றார்கள். ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது, அல்லது ராஜீவை கொண்டதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை அழித்து விட்டது, காங்கிரசுக்கு துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம், கருணாநிதியோடு விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வைத்தார்கள், எனவே திருமாவளவன் இதற்கு காரணம் என்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள். மாநில அரசு அல்லது மாநில ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே 38 பேரில் ஒருவர், அவ்வளவுதான். வெளிவிவகார கொள்கையில் எந்த மாநில அரசும் முடிவெடுக்க முடியாது. ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். அதற்கு பணியவில்லை என்றால் கூட்டணி விட்டு வெளியேற முடியும், அவ்வளவுதான். ஆனால் கருணாநிதி நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும். கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை மக்களுக்கு சொல்லாமல், ஈழ தமிழர்களுக்கு சொல்லாமல், இது வீழ்த்தப்பட்டதன் பின்னணியை சொல்லாமல், அதை எதிர்கொள்வதற்குரிய வழிமுறைகளை சொல்லாமல், தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசின் ஆதாயம் தேடுவதற்காக கருணாநிதி எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள். அதிலே அந்த கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளையும் களங்கப்படுத்தினார்கள், கரைப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் அந்த சூழலில் 22 நாடுகள் களத்தில் இருக்கின்றன. இந்திய அரசு சொன்னாலும் கூட அந்த யுத்தத்தை எப்போது நிறுத்தி இருக்க முடியுமா என்ற கேள்வி வலுவான ஒரு கேள்வி. முடியாது என்பதுதான் விடை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் சுத்தமாக அதை துடைத்தெறிய வேண்டும், சுற்றி வளைத்து விட்டார்கள். அவர்கள் கை ஓங்கிவிட்டது. சிங்களவர்கள் கை அல்ல, 22 நாடுகளின் கூட்டணி கை. அதில் இந்தியாவும் உண்டு, பாகிஸ்தானும் உண்டு, கனடாவும் உண்டு, இங்கிலாந்தும் உண்டு. இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து பயங்கரவாதத்தை அழிக்கிறோம் என்கிற பெயரில் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அவர்களை பொறுத்தவரை அது பயங்கரவாத அழித்தொழிப்பு நடவடிக்கை. நம்முடைய பார்வையில் அது ஒரு இனப்படுகொலை, இனக்கொலை. அந்த நேரத்தில் நாம் தேர்தலில் வென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதால் நான் கோரிக்கை வைக்கவில்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அங்கே பயணம் செய்வதற்காக இந்திய ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான குழுவில் என் பெயர் இடம் பிடித்திருந்தது. அதனால் அங்கே செல்ல நேர்ந்தது. அதை இன்றைக்கு சில அற்பர்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை சந்திப்புகளில் தேநீர் கூட அருந்தாமல் நாங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து விட்டு வெளியே வந்தோம்.
காங்கிரஸ் உறுப்பினர்கள் உட்பட ஆறுமுக தொண்டைமான் வீட்டில் தான் ஒரு நாள் சாப்பாட்டிற்கு நாங்கள் போயிருந்தோம். அவர் தமிழர் என்பதனால். ஆனால் அவர் அன்றைக்கு சிங்கள ஆட்சியாளர்களின் கூட்டணியிலே இருந்தவர். அது வேறு. ராஜபக்சேவை சந்தித்தோம். அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கி வந்தோம். ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். அதாவது ஈழத்தமிழர்களின் உண்மையான பரிமாணத்தை இளம் தலைமுறையினருக்கு சொல்லாமல் இதை சொல்லி ஆதாயம் தேடுகிற அற்பர்கள். இதை சொல்லுவதனால் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. ஆனால் இங்கே அரசியல் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். கருணாநிதியும் திருமாவளவனும் சேர்ந்து கொண்டார்கள், காங்கிரசும் சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லுவதால் இங்கே அரசியல் செய்யக்கூடிய கும்பலுக்கு ஒரு லாபம் கிடைக்குமே தவிர ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமானால் சர்வதேச பார்வை தேவை. உலகளாவிய அளவில் பல நாடுகள் இதில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய வேண்டும். ஐநா பேரவை குறித்து பேசுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரையில் ராஜபக்சேவை குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியவில்லையே. என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் நீ செய்கிற அரசியல் லட்சணம் தான் அதற்கு காரணம். நீ பேச வேண்டிய இடத்தில் பேசாமல், பேச வேண்டிய அரசியலை பேசாமல், அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக அதை தமிழ்நாட்டுக்குள்ளே முடக்கி வைத்து கருணாநிதிக்குள்ளே சுருக்கி வைத்து பேசுகிற அந்த அரசியல் தான் காரணம். விரிந்த பார்வை இல்லை, பரந்த பார்வை இல்லை. இந்த வீழ்ச்சிக்கான உண்மையான வரலாற்று பின்னணி இல்லை. உண்மையாக இந்த களத்திலே நின்றவர்களை மதிக்க தெரியவில்லை. யார் 2000க்கு முன்பே இந்த களத்தில் நின்று ஆதரித்தவர்கள், நெருக்கடிகளை சந்தித்தவர்கள் என்பதை கூட அடையாளம் காண தெரியவில்லை. 2009க்கு பிறகு வந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்களை இன்றைக்கு அதற்காகவே புறப்படுத்தவர்கள் என்பதை போல ஈழத்தமிழர்கள் நினைப்பது அவர்களை நிலை பரிதாபத்திற்குரியது. அவர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது. ஈழ விடுதலைக்கு ஆதரவு சக்திகள் யார்? உலகளாவிய அளவில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் ஐநா பேரவையிலே பேசுவதற்கான வலிமை யாரிடத்திலே இருக்கிறது? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போதே சேட்டலைட் தொலைபேசி வாயிலாக அரசியல் துறை பொறுப்பாளர் நடராசன் அவர்கள், நடேசன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது சேரலாதன் என்கிற சத்தியமூர்த்தி அவர்களிடத்தில் பேசினார். தமிழ்நாட்டிலே எங்களை வைத்து அரசியல் செய்ய உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்கள் தலைவர்கள் காங்கிரசையும் சோனியா காந்தியும் கடுமையாக விமர்சிப்பதால் எங்கள் மீது கூடுதலாக கொத்து கூத்தாக குண்டுகள் விடுகின்றன. நாங்கள் அப்படி பேச சொன்னோமா? காங்கிரஸை எதிர்த்து பேச சொன்னோமா? சோனியா காந்தியை திட்டி பேச சொன்னோமா? இதை பேசுவதை, இப்படி பேசுவதை நிறுத்த சொல்லுங்கள் என்று இடத்திலே கடுமையாக பேசினார் சேரலாம். அதன் பிறகு அண்ணன் நடேசன் பேசுகிறார் என்று தொலைபேசியை கொடுத்த போது அவர் பொறுமையாக பேசினார். நிலை சரியில்லை, எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம், நாங்கள் ஆபத்தான ஒரு நிலையில் தான் இருக்கிறோம், ஆனாலும் தலைவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். இப்படியும் சொன்னார், தலைவர் சொல்லித்தான் உங்களை தொடர்பு கொள்கிறோம், நீங்கள் இருக்கும் இந்த அணியிலேயே நீடிக்க வேண்டும், 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும், அப்போதுதான் நீங்கள் மக்களவையிலே நாடாளுமன்றத்திலே நம்முடைய பிரச்சனைகளை பேச முடியும். 100க்கு 100 சத்தியமான வார்த்தைகள். இட்டுக்கட்டி பேச தெரியாது நமக்கு. அப்படி பேசுவதால் எந்த லாபமும் நமக்கு கிட்ட போவதில்லை. ஈழ விடுதலை ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விடப்போவதில்லை. அப்படி விழுந்ததும் இல்லை. புலம்பெயர்ந்த தமிழர்களோ அல்லது ஈழத் தமிழர்களோ யாரும் இங்கு வாக்களிக்க போவதில்லை. தமிழ்நாட்டு அரசியல் இந்திய சூழலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அரசியல், அவ்வளவுதான். ஈழத்தமிழர் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கூட பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதிர்ப்பதாலும் நட்டமில்லை, ஏற்பதாலும் லாபம் இல்லை. ஈழத்தமிழர் பிரச்சனை
அது நம்முடைய உணர்வுபூர்வமான பிரச்சனை. நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுகுகிறோம். சிங்கள பேரினவாதத்தின் ஒடுக்குமுறையை எதிர்க்கிறோம். காலகாலமாக சுரண்டப்படுகிற தமிழ் தேசிய சிறுபான்மை இனத்தின் மீட்சியை விரும்புகிறோம், விடுதலையை விரும்புகிறோம். தமிழ் ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பதை விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் அதை நாம் அணுகுகிறோம், கையாளுகிறோம். தேர்தல் வாக்கு வங்கி அடிப்படையிலே ஈழத்தமிழர் பிரச்சனையை எப்போதும் பொருத்தி பார்க்க முடியாது. பொருத்தி பார்த்தாலும் அதற்கு பயன் இல்லை. ஆனால் அதை கருணாநிதிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக, சிறுத்தைகளுக்கு எதிராக பேசுவோருக்கு லாபம் வருகிறது. அதனால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கடுகளம் பயனில்லை. இந்த பிரச்சனை தீராது. நெடுமாறன் அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் கூட அந்த சூழலில் போரை நிறுத்தி இருக்க முடியாது. இதை முதலில் நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு பொருத்தி பார்க்க வேண்டும். பிராக்டிகல் அப்ரோச் என்பது தேவை. தோழர்களே, ஈழத்திலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையையும் சிங்கள நாடாக மாற்ற துடிக்கிறார்கள். அதுதான் அவர்கள் நோக்கம். சிங்கள தீவினுக்கோர் பாடம் அமைப்போம் என்று பாரதி பாடினார். தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை எப்படி பாரதி மறந்தார் என்று தெரியவில்லை. அதுதான் சிங்களவர்களின் வேட்கையாகவும் இருக்கிறது. எங்கள் தேசம் சிங்கள தேசம், அங்கே நீ ஒரு சிறுபான்மை வாழ்ந்து கொள் என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் இனவாதம். இங்கே சில பேர் தமிழ்நாட்டிலே நீ சிறுபான்மையாய் வாழ்ந்து கொள், தமிழன் பெரும்பான்மை, நீ சிறுபான்மையா இங்கே இருந்து கொள், என்னை ஆளக்கூடாது என்று சொல்கிறானே, அதைத்தான் சிங்களவன் அங்கே சொல்லுகிறான். அது ஜனநாயக அணுகுமுறை. பெரும்பான்மைவாதம் என்பது முழுமையாக ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்று சொல்ல முடியாது. இங்கே பெரும்பான்மைவாதம் என்று சொல்வதைத்தான் இங்கே பிரபாகரன் பேரினவாதம் என்று சொல்லுகிறார். இங்கே இந்தியை பேசக்கூடியவர்கள், அங்கே சிங்களத்தை பேசக்கூடியவர்கள். இங்கே இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள், அங்கே பௌத்தத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள். இங்கே பெரும்பான்மைவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள், அங்கே பேரினவாதத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள். அங்கேயும் இதே அணுகுமுறையில் தான் நாம் தமிழர்களை ஆதரிக்கிறோம், தமிழீழத்தை ஆதரிக்கிறோம், விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம், மேதகு பிரபாகரனை ஆதரிக்கிறோம். பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் சிறுபான்மையினரை ஒடுக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலைதான் பிஜேபி நாம் எதிர்ப்பதற்கு அதுதான் காரணம். இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறோம் என்பதை விட பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார்களின் பெரும்பான்மைவாதத்தை எதிர்க்கிறோம். இந்தி இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்தை எதிர்க்கிறோம், அல்லது சமஸ்கிருத இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்தை எதிர்க்கிறோம். அப்போது நமக்கு நட்பு சக்திகள் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்கள். அவர்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதும் அவர்களின் இதர உரிமைகளை பாதுகாப்பதும் அவற்றோடு இணைந்த ஒரு கடமையாக மாறுகிறது. வெறும் தேர்தல் அடிப்படையில் இதை நாம் அணுகவில்லை. இவனும் இங்கே இந்தியாவை ஒரு நாடாக்க வேண்டும், அது இந்துக்களின் நாடாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அவன் சிங்களத்தையும் ஆக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அவன் சிங்களத்தை திணித்த போது தமிழர்கள் எதிர்த்தார்கள், அதுவும் 1930களில் நடந்தது. இவன் இந்தியை திணித்த போது தமிழர்கள் எதிர்த்தார்கள், அதுவும் 1930களில் நடந்தது. அது 25 ஆண்டு காலம் அறப்போராட்டமாக நடந்தது. அதற்கு பிறகு அது ஆயுத போராட்டமாக உருவெடுத்தது. ஆனால் இங்கே அந்த போராட்டம் அறப்போராட்டமாகவே மாறி தேர்தல் போராட்டமாக உருமாறி பரிணமித்து கிடந்தது. தமிழ்நாட்டில் அது ஒரு ஆயுத போராட்டமாக மாறவில்லை. இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறவில்லை. சிங்கள திணிப்புக்கு எதிரான போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறியது.
அது தனிநாடு கோருகிற போராட்டமாக மாறியது. இங்கே தமிழ் தேசியம் என்கிற பெயரால் கருணாநிதி எதிர்ப்பு போராட்டமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாரும் இந்திய தேசியத்தை எதிர்ப்பதில்லை, அல்லது இந்துத்துவ பெரும்பான்மைவாத தேசியத்தை எதிர்க்கவில்லை. திமுக எதிர்ப்பாக, திராவிட இயக்க எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள். இது முழுக்க முழுக்க சுயநலத்தின் அடிப்படையில் பேசுகிற ஒரு அரசியல். தமிழ் தேசியம் அங்கே ஒரு நாட்டின் விடுதலைக்கானதாக இருக்கிறது. இங்கே தமிழ் தேசியம் வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு என்கிற அடிப்படையிலே திராவிட எதிர்ப்பு அரசியலாக மாறிவிட்டது. அங்குள்ள தமிழீழ தேசியம் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக முன்னிறுத்தப்பட்டது படுகிறது. இங்கு பேசப்படுகிற தமிழ் தேசியம் நாம் பேசுகிற தமிழ் தேசியம் அல்ல, அண்மை காலமாக சிலர் பேசுகிற தமிழ் தேசியம் இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்திற்கு எதிராக இல்லை, அதை எதிர்த்துக் கொண்டிருக்கிற திராவிட அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள். எவ்வளவு பெரிய திருப்புவாதம் என்பதை பார்க்க வேண்டும். மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆபத்தான அரசியல். திராவிட கட்சிகளை எதிர்த்து விட்டு போவது அது உங்கள் பாடு, அவர்கள் பாடு, அதிலே நாம் தலையிட விரும்பவில்லை. திமுகவா அதிமுகவா அந்த கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது வேறு. ஆனால் திராவிடம் என்கிற கருத்தியல் இந்து அல்லது இந்துத்துவா பெரும்பான்மைவாதம் என்கிற இந்த அரசியலுக்கு எதிரானது. திராவிடம் இந்திமயமாக்கலுக்கு எதிரானது, சமஸ்கிருதமயமாக்கலுக்கு எதிரானது, வர்ணாசிரம தர்மத்தை உயர்த்தி பிடிக்கிற இந்துத்துவ அஜெண்டாவுக்கு எதிரானது. அப்படித்தான் இந்த மண்ணில் இந்த அரசியல் வளர்ந்திருக்கிறது. அப்படித்தான் அந்த இந்தி திருப்பி எதிர்ப்பு போராட்டங்கள் வெடித்தன. திராவிட இயக்கங்களின் தலைமையில் தான் வெடித்தன. அது தமிழ் தேசியத்திற்கான போராட்டம் தானே. இந்தி திருப்பி எதிர்ப்பு போராட்டம் என்பதும் கூட தமிழ் தேசியத்திற்கான போராட்டம் தான். ஏனென்றால் அடிப்படையிலே அது இந்துத்துவ பெரும்பான்மை வாதத்திற்கு எதிரான கருத்தியல் திராவிடம். தொடர்களே, இந்த புரிதலோடு தான் நாம் ஈழத்தமிழர் பிரச்சனையை எழுதுகிறோம். எவனும் நம்மை விமர்சித்து விட்டு போகட்டும், அதை புறந்தள்ளுவோம். 2009க்கு பிறகு பிறந்தவர்கள் பேசுகிற அரசியலை பொருட்படுத்த வேண்டாம், அதை புறந்தள்ளுவோம். ஈழத்தமிழர்களின் அரசியலை சர்வதேச பின்னணியோடு அணுக வேண்டும். உலகளாவிய ஜனநாயக சக்திகளின் ஆதரவை திரட்ட வேண்டும். தமிழ் ஈழம் ஒன்றுதான் தீர்வு, அதை அடைகாக்க வேண்டும் என்கிற புரிதலோடு தான் இந்த இனப்படுகொலை நாளிலும் நாம் உறுதியேற்கிறோம். அந்த களத்தில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். வீர வணக்கம். போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எமது வீர வணக்கம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.